டைரக்டர் எங்கள்கிட்ட வந்து ஸ்டோரி நரேட் செய்யும்போது எப்படி பிஹேவ் பண்ணுச்சு? பிஹேவா இப்படி ஐயா நீங்க ஸ்டோரி சொல்ல போல நீங்க. டியர் ரதி, உங்க பேர்ல கேரக்டரோட பேர்ல வந்து மூவி நேம் இருக்கிறது சோ ஹாப்பி இல்ல? அது ரொம்ப ஹாப்பி. அவ்வளோ பெரிய காமெடி இல்லையாங்க? ஆக்டிங் கோச்சை நிறையா போகுது. ஆக்டர் சூரிக்கு நான் ட்ரெயின் பண்ணேன், கருடன் பண்ணேன், இப்போ மண்டாடி பண்ணிகிட்டு இருக்கேன். அவருக்கு லெஜண்ட் சரவணா ஸ்டோர் லெஜண்ட். அவர் வந்து இப்போ அடுத்த படத்துக்கு கருடன் டைரக்டரோட படத்துக்கு நான் ஆக்டிங் கோச்சு. அவங்ககிட்ட அந்த கேரக்டருக்கு தான் டிசைன் பண்ண போகிறோம். இந்த கேரக்டர் இதெல்லாம் எல்லாம் என்ன பண்ண, இத்தனை படம் நடிச்சு சூரியக்கு நடிக்க தெரியாதா, இத்தனை படம் நடிச்சு சிவகார்த்திக்கு நடிக்க தெரியாதா? அப்படி கிடையாது. சித்தார்த்து சித்தா படம் ஃபுல்லாக நான் தான் பண்ணேன். எல்லா ஆக்டருமே எங்கேயுமே யாருமே வந்து அப்போ கருடன்லாம் வந்து அவருக்கு வந்து வாக்கே வந்து இப்படி தான் வச்சுருப்போம். ஏன்னா அது ஒரு டாக் தான் ஃபீல் அப்படி அனிமல் அப்படின்னாங்க. ஸோ டாகுங்கிற விஷயத்தை உள்ளே வச்சுருப்போம். ஆனால் டாக்னு ஆடியன்ஸுக்கு தெரியணும் அவசியம் இல்லை. ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நான் கௌதம். இன்னைக்கு இந்த சூப்பரான கான்வர்சேஷன் யார்கிட்ட இருக்க போகுது அப்படின்னா டியர் ரதி மூவி டீம் கூட இருக்க போகுது. வணக்கம் டைரக்டர் பிரவீன் ப்ரோ, ராஜேஷ் ப்ரோ, சரவணா ப்ரோ. வணக்கம் ஹஸ்லி. எங்க அந்த பேர் நான் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். வாயில அந்த ஹச் லெட்டர் மட்டும் வாயில வராது, அதனால ஹஸ்லி கரெக்டா? இல்ல எஸ் ஹஸ்லி. ஹஸ்லி ஓகே. ரதினே வச்சுக்கலாமே, ரதி ஈஸியா இருக்கா? ரதி மதன் ஐ திங்க் வரதா வகையாரா பார்க்க போறேன்னு நினைக்கிறேன். செமையா இருக்கு இவரோட அது பயங்கரமா இருக்குது. சூப்பர். ட்ரெய்லர் பார்த்தோம். அஃப்கோர்ஸ் ஒரு மாதிரி கலர்ஃபுல்லா ஒரு பயங்கரமான ஒரு லவ் ஸ்டோரி. எனக்கு அந்த ஹேண்ட் கேப் எதுக்கு வச்சிங்க லாஸ்ட்ல? ஆமா லாஸ்ட்ல இருந்து வந்துடலாமே. அது எதுக்கு அந்த ஹேண்ட் கேப்புக்கு இதெல்லாம் போட்டுருந்தீங்க? ஓ படத்துல பாருங்க தெரியும் அப்படின்றீங்க இல்லையா? ஸோ ட்ரெய்லர் பார்க்கும்போதே ஒரு யங் எனர்ஜெட்டிக்கான டீம், ஒரு சூப்பரான ஒரு டெலிவரபிள் கொடுத்துருக்காங்க, ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குது. ஸோ படத்தை பற்றி ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சொல்லுங்கள் பிரவீன் ப்ரோ, எங்கேருந்து ஆரம்பிச்சது? பயப்படாதீங்க, நல்ல படம் எடுத்திருக்கீங்க. இருந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது. தைரியமாக அப்படி தூக்கிட்டு உட்காருங்க, அப்படி காலை தூக்கி கொடுங்க. அப்படி போடு, கால் மேலே கால் போடுங்க. சரி சொல்லுங்கள் பிரவீன் ப்ரோ. இப்போ ஒரு பீச்சில் ஒரு கப்பல் இருந்தாங்க, பொண்ணு பையன். அந்த பொண்ணு வந்து பயங்கர எக்ஸ்ட்ரோவர்ட்டாக நல்லா ஜாலியாக இருக்கிறாங்க. பையன் வந்து பயங்கர இன்ட்ரோவர்ட்டாக இப்போ அவங்க தோளில் சாஞ்சுக்கிறாங்க அப்படின்னா இவன் கூச்சப்பட்டு சுற்றி முற்றி பார்க்குறான். இந்த மாதிரி இருந்தது. ஐடியாவாக அது அங்கேருந்து தான் வந்துச்சு. இப்போ பொண்ணுங்கிட்ட பேச தெரியாத கூச்ச சுபாவமாக இருக்கிற ஒரு பையன் வந்து அது கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கிற ஒரு பொண்ணை மீட் பண்ணி ஒரு நாள் டேட்டு போகிறான் அப்படின்ற ஐடியா வந்து அது அங்கேருந்து தான் வந்தது. அதுக்கப்புறம் தான் அதை டெவலப் பண்ணோம். இவர் தான் எங்கேயோ வீட்டு அடி வாங்கிருக்காரு அப்படியா? ஐடியா வாங்கியிருக்கிறாரு. சரி நம்மளுக்கு படமா எடுப்போம். அதுதான் சார் அங்கேருந்து அந்த ஐடியா வந்து. ஏன்னா நீங்க ஆண்கள் கிட்ட பேசுறதுக்கு ஒரு மாதிரி தயங்கி பேசுறீங்க. பெண்கள் பக்கமே போக மாட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படியா? அதுல உங்ககிட்ட எப்படி இந்த ஸ்டோரி சொன்னாரு இவரு? என்ன உங்ககிட்ட எப்படி இந்த ஸ்டோரி சொன்னாரு? அப்படி அவுட் ஆஃப் ஜோன் போயிடுவாங்களா? இன்டர்வியூல இருக்கும் நம்ம ரதி படத்துக்கு, உங்க படத்துக்காக ஸ்டோரி என்ன கேட்ட? தமிழ் தெரியாதோ? கொஞ்சம் எந்த ஸ்டேட்? மலையாளம், கேரளா. நமக்கு நைட்டு மலையாளம் வரையும், நம்ம மலையாளத்துல சம்சாரிக்கும் கொஞ்ச நேரம் தான். அப்புறம் டைரக்டர் எங்கள்கிட்ட வந்து ஸ்டோரி நரேட் செய்யும்போது எப்படி பிஹேவ் பண்ணுச்சு? பிஹேவா இப்படி ஐயா நீங்க ஸ்டோரி சொல்ல போல நீங்க ஹீரோயின் சும்மா என்ன மாதிரி கொஸ்டின்? எப்படி பிஹேவ்? லைக் இப்போ இவரோட பிஹேவியர் வந்து இப்போ ஒரு மாதிரி ரொம்ப காமா, ரொம்ப சைலண்டா இருக்கிற மாதிரி இருக்குல்ல? எவ்வளவு கான்ஃபிடென்ட்டோட ஸ்டோரி சொல்லுச்சு அந்த மாதிரி? இல்ல இது மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப காமா சைலண்டா அப்படியே. ஸோ ஸ்கிரிப்ட் சொன்னதுக்கு முன்னாடி என்னோட கேட்டேன், லைக் உங்களுக்கு என்ன மாதிரி மூவி பண்ணணும்னு ஆசை, என்ன மாதிரி ஏதாச்சும் இருக்கா? ஸோ ஏன் சொன்னேன், எனக்கு இந்த வந்து ஒரு ஃபீமேல் கொஞ்சம் போல்டாகிட்டு இருக்கணும் கேரக்டர், அந்த மாதிரி கொஞ்சம் சொன்னேன். அவங்க சரி சரி உங்களுக்கு இந்த ஸ்கிரிப்ட் பிடிக்க போகிறேன் அப்படி சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் துப்பாக்கி வைக்கிறேன்
அப்புறம் அவங்க சொன்ன இந்த மாதிரி தான் காமா எதுவும் பேசவே இல்லை, லைக் காம் தான் அந்த இருந்துச்சு. மாதிரி இருந்துச்சு. ஓகே சூப்பர். லாங்குவேஜ்லாம் பிரச்சனை இல்லை ஸ்டோரி சொல்லும்போது? இல்ல அந்த டைம்ல எனக்கு மலையாளம் சாரி தமிழ் சுத்தமா தெரியும். சூப்பர். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ சூப்பர். மதராசிக்கு அப்புறம் இப்போ டியர் ரதி சொல்லுங்க, எப்படி வந்திருக்கு? டியர் ரதி நல்லா வந்திருக்கு. நல்லா இருக்கு. ஒரு வில்லன், ஒரு பயங்கரமான ஒரு ஸ்வாகான ஒரு காமிக்கல் வில்லன் மாதிரி தெரியுது பாக்குறதுக்கு. வந்து அவருக்கு செட் பண்ண லைட்டு, கண்ணாடி, அந்த காஸ்டியூம், செயின், வைமான கேங் மாதிரி இருக்கு. எனக்கு பிரவீன் வந்து ஒரு ஏற்கனவே பொதுவே பழக்கம். எனக்கு எப்படி பழக்கம்னா, இறுதி பக்கம்னு ஒரு படம் பண்ணேன். அமிர்தா ஸ்ரீனிவாசன் செஞ்சு பண்ணியிருந்தோம். அதில் ஒரு தான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணார். அங்கே தான் எனக்கு பழக்கம். எனக்கு எப்பவுமே இப்போ ஒரு ப்ராஜெக்ட் போகிறோம்னா அவங்களோட நல்லா பேசிகிட்டு இருப்போம். கட் பண்ணிட்டு அடுத்த ப்ராஜெக்ட் போனால் அவங்கள்ட்ட பேசவே மாட்டேன். திரும்ப அடுத்து வேறு ப்ராஜெக்ட் போனால் இவங்க ரெண்டு பேரும் மாறிக்கிட்டே இருக்கு. அதே தான் எனக்கு பழக்கம். எனக்கு நெட்வொர்க்கிங் வந்து ரொம்ப போர். ஆனால் அதுக்கப்புறம் ஜோன்ல இருந்து உள்ள வந்துட்டாங்க. இந்த ஜோனுக்கு வந்துட்டாங்க. நெட்வொர்க் போர். கொஞ்சம் போர்னு சொன்னியா? என்ன சொன்னேன்? இன்டர்வியூ போறதுன்ற மாதிரி கேட்கறாங்க நினைக்கிறேன். நெட்வொர்க் ரொம்ப போர்னு சொன்னேன். ஓ போர். அடிக்கடி அண்டர்ஸ்டாண்ட் ப்ரோ. ஸோ இவர் தான் திடீர்னு கால் பண்ணி இந்த ஸ்கிரிப்ட் அனுப்புனப்போ ரைட்டிங்காக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ். ஸோ ஓகே பண்ணலாம் அப்படின்ட்டு அப்புறம் ரிஹர்சல் பண்ணுவோம். ரிஹர்சல் பண்ணுறப்ப நான் நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம வந்து போது நிறுத்துறான்னு சொல்கிற வரைக்கும் இம்ப்ரூவைஸ் நம்ம பண்ணிடுவோம். டைரக்டர் வேலை சூஸ் பண்ணுறது நான் பாட்டுக்கு ஜாலியாக பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் அப்படியே போது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, அப்படியே டெவலப் பண்ணது தான். அவருக்கு ரியல் லைஃப்பில் தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார். அவர் வச்சு ரெஃபரன்ஸ் எடுத்துருக்காரு. அதனால் ஸ்ட்ரக்சர் இருக்குது, வரது எப்படி தான் இருக்குங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சரை நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் தான் கொஞ்சம் யோசனை, அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆயிடுச்சு. சூப்பர் கிரேட். ஸோ படத்தில் பார்க்க போகிறோம் வரதாவோட வகையர் அப்படி இருக்குன்னு. வந்துடலாம் தலைவன் ஹீரோ கிட்ட. பிக் பாஸ்க்கு அப்புறம் என்ன பண்ண போறாரு சரவண விக்ரம் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. இன்ட்ரோடியூசிங்கே வந்து ஒரு வேற மாதிரி ஒரு லவ் ஸ்டோரியில் ஆரம்பிக்குது. அந்த கன்னில் புல்லட் உள்ள என்ட்ரி ஆகும்போது இன்ட்ரோடியூசிங் சரவண விக்ரம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா இருந்தது. அதெல்லாம் சொல்லுங்க, எவ்வளோ ஹாப்பி? ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நம்ம ஒரு 10 வருஷமா ஃபீல்டில் இருக்கோம், இதுக்காண்டி தான் ஓடிட்டு இருக்கோம். அது மைண்டில் எப்போவுமே இருக்கும், நம்ம என்னைக்கா இருந்தாலும் ஒரு நல்ல ஆக்டர் ஆயிரும், ஒரு ஹீரோ ஆயிடுவோம்னு தெரியும். எப்போன்றது தெரியாது, நம்ம சினிமாவில் தான் மேட்ரு. ஸோ நான் ஒரு 5 வருஷத்துல ஆகணும்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து 10 வருஷம் எடுத்துச்சு. பட் ஆனால் அந்த 10 வருஷமே எனக்கு பயங்கர லேர்னிங். ஸோ இவ்வளோ வெயிட் பண்ணி கடைசியாக ஒரு வழியா 2026ல் ஹீரோ ஆகிட்டோம் அப்படின்னும் போது ரொம்ப ஹாப்பி தான். நினச்ச விஷயம் சில விஷயங்கள்ல ஒன்று இது அது வந்து நடந்துச்சு. சூப்பர். சொல்லுங்க ஹஸ்லி, எவ்வளோ ஹாப்பி? டியர் ரதி உங்கள் பேர்லே, கேரக்டரோட பேர்லேயே வந்து மூவி நேம் இருக்கிறது ஸோ ஹாப்பி. இல்லை அது சீக்கிரம் ரெஜிஸ்டர் ஆயிரும், நிறைய பேருக்கு நோட்டபுளாக இருக்கும். எவ்வளோ ஹாப்பி இந்த ப்ராஜெக்டில் இருக்கிறது? ரொம்ப ஹாப்பி. ஓகே, என்னங்க அவ்வளோ பெரிய காமெடி இல்லையாங்க? ஃபுல்லாக கொஸ்டின் நீங்களே ஆன்சர் சொல்றீங்களே, கொஸ்டின் ஆன்சருக்கு எவ்வளோ ஹாப்பி. ரொம்ப தக்கான ரிப்ளை அதுக்காக சிரிக்குது. ஓகே இல்ல எனக்கு சிரிக்கினா பிடிக்குமா? பிடிக்கவே இல்லை, அது ஒரு பிரச்சனை. டிசீஸ் நோயா அது? ஃபோபியா, ஃபியர். என்ன ஃபியர்? சும்மா சிரிச்சுட்டே இருக்கும். என்ன பேரு ஹஸ்லி, மீனிங் என்ன தெரியுமா? ஹாப்பி லாஃப். ஸோ அதனால ஜஸ்டிஸ் போடுறதுக்கு நான் லாஃப் பண்ணிட்டே இருக்கும். சூப்பர். சரி, இந்த மூவி இந்த மூவி லைக் ரொம்ப ஹாப்பி. ரொம்ப ஹாப்பி. 2 கொஸ்டினுக்குமே ரொம்ப ஹாப்பி. நான் பாக்குறேன் எடுப்பாங்க போல, அடுத்து பெருசா சொல்லுவாங்க போல, இவ்வளவு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஹாப்பின்னு முடிச்சு ஹாப்பியா இருக்கு. ஆனா லைக் எக்ஸைட்டா இருக்கு, அட் சேம் டைம் நர்வஸும் இருக்கு. லைக் தலைவலி இருக்கு, முட்டி வலி இருக்கு. புதுசான பொண்ணு, நியூ ஃபேஸ். ஸோ எப்படி ஆடியன்ஸ் ஆக்செப்ட் பண்ணும், அதெல்லாம் ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆனால் இல்லைன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல், ரொம்ப ஹாப்பி. சூப்பர். எப்படி சூஸ் பண்ணீங்க ஹீரோயினை? நம்ம தலைவனுங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க, பிடிச்சிக்கலாம். ஹீரோயின் எப்படி சூஸ் பண்ணீங்க ப்ரோ? எனக்கும் தெரியாது. அவருக்கு நான் கேட்குறேன். ஆமாம், நான் எங்களுக்கு கேட்பாங்க. நம்ம இது டைரக்ஷன் டீமில் அக்ஷய்னு ஒரு பையன் சொல்லியிருந்தாங்க. அவனோட அது பேர் என்ன? அக்ஷய். ஓகே. அவனோட ஷார்ட் டீமில் வந்து அவங்க லீடாக பண்ணியிருந்தாங்க. சூப்பர். ஓகே, அப்படி பார்த்து தான் கூப்பிட்டுருந்தாங்க. நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓகே கிரேட். இதில் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்கு. காம்ப்ளிமெண்ட் கொடுக்குது டைரக்டர்.
தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, திருப்பி ரதிக்கு வந்துடலாம். நீங்கள் உங்கள்கிட்ட தான், நீங்கள் தானே டேரக்டர், நம்ம படம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துருக்கு. கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து ஒரு ட்ரீமில் உள்ள இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துடுவோம். ஆனால் அது இப்போ ப்ரோ சொன்ன மாதிரி 5 வருஷத்தில் நடக்கணும்னு நினச்சா ஆனால் 10 வருஷம் வரைக்கும் போகுது. அப்படிங்கிற ஒரு டைம் பீரியட் எடுக்கும். ஆனால் டைம் பீரியட் எடுத்தாலுமே அவர் சொன்ன மாதிரி நல்ல லேர்னிங்கோட உள்ளே வருவோம். அந்த லேர்னிங் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்லேயே வந்து நிறைய எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் ரதியை வந்து பாதி ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வந்து செதுக்கியிருப்பீங்க. அப்போ கற்றுக்கிட்டது இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பீங்க. அது எல்லாமே வந்து எனக்கு சொல்லுங்கள். 1 இயருக்கு முன்னாடி எழுதுனது. ஃபஸ்ட்டு டெபியூட் ஆக வேண்டியது வேற ஒரு ஸ்கிரிப்ட், அது சைக்கலாஜிக்கல் ஆகுது எனக்கு. அப்போ இதோட ஹூக் லைன் மட்டும் சொல்லவும் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, அதோட கொஞ்சம் கமர்ஷியலாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம் போது அப்புறம் இதை பிக் பண்ணி ஒரு 30 pages இருந்துச்சு, ஒரு பைலட்டாக இருந்துச்சு. அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு பண்ணியிருக்கோம். சூப்பர். எப்போ ஆரம்பிச்சிங்க ப்ரோ இண்டஸ்ட்ரியில் வந்து நான் டேரக்டர் ஆக போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஜேர்னி ஆரம்பிச்ச டைம்? 2019 தான் ஃபஸ்ட்டு ஒரு படத்தில் ஒர்க். கோவிடுக்கு முன்னாடி? ஆமாம். ஓகே. அப்போ தான் கம்ப்ளீட்டாக இருந்தது. அதுக்கு முன்னாடி சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணியிருந்தேன். ரேண்டமாக இந்த ஐடிலையும் ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்புறம் அது கம்ப்ளீட்டாக விட்டு 17 தான் இது தேட ஆரம்பிச்சு. ஸோ ராஜேஷ் ப்ரோ, அபவுட் மதராஸில் சிவகார்த்திகேயன் சாருக்கு ஆக்டிங் கோச்சா இருந்தீங்க. சூப்பர், கிரேட். இது எப்படி போயிட்டுருக்கு ஆக்டிங் ஜேர்னி? அண்ட் ரதி வரைக்கும் சொல்லுங்கள், எப்போ ஆரம்பிச்சிங்க நீங்கள் உங்களோட பிளான் இதை? நான் வந்து நேஷ்னல் ஸ்கூல் ட்ராமான்னு டெல்லியில் ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, அங்கே தான் படித்தேன். அங்கே வந்து நஷ்ருதீன் ஷா, நவாசுதீன், இர்ஃபான் கான், இன்னும் நிறைய பேர் சொல்லலாம். தமிழில் கம்மியாக தான் இருக்காங்க. இவங்கெல்லாம் அங்கே படித்தவங்க தான். நான் அங்கே தான் ஆக்டிங் படித்தேன். முடிச்சுட்டு நான் 12 வந்தேன். மதுரை எனக்கு ஊர். 12 வந்தப்போ அனுபவம் கேர்னு பழைய ஆக்டர் ஒருத்தர் இருப்பார், ஹிந்தி ஆக்டர். அவர் வந்து எனக்கு சூப்பர் சீனியர். அவர் ஒரு ஆக்டிங் ஸ்கூல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணார். ராதிகா சரத்குமார் சிவங்கெல்லாம் சேர்ந்து அந்த ஆக்டிங் ஸ்கூலோட ஹெட்டாக 2 வருஷம் நான் ரன் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ஆக்டிங் பண்ண ஆரம்பித்தோம். முதல்ல நிறைய இண்டிபெண்டன்ட் மூவி, இண்டிபெண்ட்னா இதுவும் இண்டிபெண்ட் தான். ஃபெஸ்டிவல் போகிற மாதிரி மூவிஸில் போய் நடிச்சிட்டு இருந்தேன். சிவபுராணம் ஒரு படம் பண்ணேன். அது வந்து ராட்டர்டம் ஃபெஸ்டிவல், நிறையா ஃபெஸ்டிவல்லாம் போய் ப்ரைஸ்லாம் வாங்கிச்சு. அதுக்கப்புறம் கமர்ஷியலான சென்னை டு சிங்கப்பூர் ஜிப்ரான் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு படம், அந்த படத்தில் நான் செகண்ட் லீடாக பண்ணேன். அதில் செகண்ட் லீடாக காமெடியாக பண்ணியிருப்போம். அப்புறம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் ஹிந்தியில் பண்ணுறேன். இப்போ ஹண்ட்னு ஒரு வெப் சீரிஸ் வந்துச்சு, ராஜீவ்காந்தி அசோசியேஷன் பற்றி, அதுலேயும் பண்ணியிருக்கேன். கேடட்ஸ்னு ஒன்று பண்ணியிருக்கேன் ஹிந்தியில் ஒரு 3 வெப் சீரிஸ் பண்ணிட்டேன். தமிழில் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் இறுதி பக்கமில் லீடாக பண்ணேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ இது போகுது. அப்புறம் வல்லவன் மருத்துவர் ஒரு படம் பண்ணேன். இப்போ அதே டேரக்டரோட இன்னொரு படம். ஸோ நமக்கு வந்த டேரக்டர் டேரக்ஷன் டீமில் இருக்கவங்க திரும்ப கூப்பிட்றாங்க. அது வரைக்கும் நடிச்சிருக்கோம். மற்றபடி ஆக்டிங் கோச்சாக நிறையா போகுது. ஆக்டர் சூரிக்கு நான் ட்ரெயின் பண்ணேன், கருடன் பண்ணேன். இப்போ மண்டாடி பண்ணிகிட்ருக்கேன். அவருக்கு லெஜண்ட் சரவணா ஸ்டோர் லெஜண்ட். அவர் வந்து இப்போ அடுத்த படத்துக்கு கருடன் டேரக்டரோட படத்துக்கு நான் ஆக்டிங் கோச்சு. நிறைய ஆக்டிங் கோச்சாக நிறையா வருது, நிறையா போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டீமில் இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் நிறையா கேட்டு கற்றுக்கிட்டு அந்த மாதிரி. நீங்கள் கேட்டிருக்கா ஆக்டிங் கோச் இவர்? தெரியும் சொல்லிக் கொடுப்பா. உங்களுக்கு அவங்க சொல்லிக் கொடுப்பாங்களா? அதெல்லாம் நல்லா ஜாலியாக இருக்கும் டீம். இது யூஸ்வல் படம் மாதிரி இவங்களுக்கு ஒரு கேரவன். மொத்தம் கேரவன் கிடையாது. அவரு டைரக்டர், சரி கம்பெனி சீக்கிரம் வெளியில சொல்லாத, எதுக்கு அதெல்லாம் இங்க சொல்லிக்கிட்டு. ஒரு அடுக்கெல்லாம் இருக்காது, எல்லாரும் எல்லா வேலையும் பார்ப்போம். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ அதனால் இந்த டீம் கொஞ்சம் எனக்கு இந்த மாதிரி படம் பண்ணுறது ஈஸி, நல்லா இருக்கும். ஆக்சுவலாக ஜாலியாக இருக்கும், போர் அடிக்காது. சூப்பராக பசங்க கூட ஜாலியாக ஒரு பேச்சுலர் ரூமில் இருந்த மாதிரி ஜாலியாக தெரியாது. ஸோ எனக்கு ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கு. இது ஒரு கொஞ்சம் நல்ல ரோல் இருக்குது, அந்த மாதிரி கொஞ்சம் ஆன்டகனிஸ்டாக பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இது கொஞ்சம் நல்லா ஸ்பேஸ் இருந்துச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. நம்ம ஹீரோவாக ஒரு படத்துக்குள்ளே வரோம். இது மாதிரி நம்ம டிஜிட்டலில் லைக் சீரியலில் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் கம்ப்ளீட்லி வேறு மாதிரி இருக்கும். பட் தியேட்டருக்கு பண்ண போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளும் கொஞ்சம் நிறைய க்ரூம் ஆக வேண்டியிருக்கும். இப்போ சீரியலில் வந்து ஓவர் எக்ஸ்பிரஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் சினிமா பொறுத்த வரைக்கும் சட்டிலாக கொடுத்தா போதும் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம அடாப்ட் பண்ணது அந்ததோட இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கலாம். இல்லை, நான் கரெக்டு. சீரியல் பண்ணிட்டு இருக்கும்போது தான் யூஸ்வலாக எல்லாத்துக்குமே ஓவராக எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு சீரியலுக்கு முன்னாடி சொன்ன கோயம்புத்தூரில் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு அப்படி பண்ணிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு சீரியலுக்கு வரும்போது உள்ளே வந்தோடனே அது க்ளோஸ்லாம் வைக்கும் போது ஃப்ளாட்டாக இருந்துச்சு பேசுன்னு எனக்கு சேனல்லேருந்தே கால் வந்து, ஓகே டேய் எக்ஸ்பிரஷன் இல்லை, எல்லாரும் பயங்கரமாக கொடுக்குறாங்க. எனக்கு அதுக்குள்ளே அடாப்ட் ஆக கஷ்டமாக போச்சு. அதுக்கப்புறம் எடிட்டர் சொல்லி என் ஷார்ட்டை வைக்க முடியாது, தூக்கிடுவாங்க, க்ளோஸே இருக்காது எனக்கு. அப்புறம் ஓகே இதான் பேட்டர்ன், சீரியல் பேட்டர்ன் தான், இதெல்லாம் பண்ணும் போல, ஷார்ட் வைக்கிறாங்கன்னா இதெல்லாம் பண்ணும் போலன்ட்டு அதெல்லாம் பண்ணி அதை கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இது கற்றுக்கிட்டேன், இந்த ஆக்டிங் ஒரு ஃபார்மெட் இருக்குல்ல, இதை கற்றுக்கிட்டா சினிமாவுக்கு போனால் சேம் இதே தான் ஃபாலோ ஆகும். அதனால சீரியல் ஆர்டிஸ்ட் வந்து
சினிமாவுக்கு போனா ஏத்துக்க மாட்டாங்க மக்கள், அதெல்லாம் ஒன்று போச்சு, அது நம்ப மாட்டாங்க, அதெல்லாம் ஒன்று போச்சு. ஆனா எனக்கு நடுவில் என்ன பண்ணிப்பேன்னா இதுவும் பண்ணுவேன், நடுவில் நான் எனக்கு பர்சனலா நானே தனியா ஒரு சீன் ரீக்ரியேஷன் சைட் பை சைடு இது போயிட்டு ஷார்ட் ஃபிலிம்ஸ் நானே நடிச்சு பார்க்குறது. ஸோ இது அப்படியே போயிட்டே இருக்கணும். அதனால எனக்கு பெருசா எங்க எந்த வேரியேஷன் கொடுக்கணும்னு ஈஸியாக தெரிஞ்சுது. இதுக்குள்ள வந்தபோது எனக்கு அந்த சீரியல் தாட்டு நெக்ஸ்ட் இதெல்லாம் எதுவுமே இல்லை. கரெக்டா இவர் சொல்லுவாங்க இதான் கேரக்டரியா, இவ்வளவுதான் மீட்ரு அப்படின்னு வாப்ல, அவ்வளவுதான், அதான் மேட்டர். எனக்கு ரொம்ப இங்க இருந்து அங்க வரும்போது ஒரு இது இருக்கும்ல, அது எனக்கு இல்லை. கேஷுவலா ஜாலியா அப்படியே சீரியல்ல ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணுவோம் நம்ம இங்க. நிறைய இருக்கு. ஆமா, ப்ராம்ப்ட் கேட்டேன் நான், ஐயா ப்ராம்ப்ட் இருக்கா? ஏன்னா அங்க வந்து எனக்கு ஏதாவது சொன்னேன் சேம் அதே தான். ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது ப்ராம்ப்ட் நான் வாங்க மாட்டேன், எத்தனை பேஜாலும் படிச்சுதான். அங்க போனா ப்ராம்ப்ட் தான் பேசி ஆகிட்டாங்க, அது கஷ்டமா போச்சு. அப்புறம் அதை பழகிட்டு அதுக்கப்புறம் எங்க போனாலும் வந்து ப்ராம்ப்ட் அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. எப்படி மாறுறோம் அப்படின்ட்டு தான் அப்புறம் படத்துல வரும்போது இருக்கான்னு இல்லைன்ட்டாரு. ஓகே ரைட் நல்லதுதான் அப்படின்ட்டு. யாருக்குமே ப்ராம்ப்ட் கிடையாது டைலாகோ. ஹஸ்லிக்கே ப்ராம்ப்ட் கிடையாது. அப்படியா? ஆமாம்மா. அவ படிச்சுடுவா. அதாவது ஸ்பாட்டுக்குள்ள மந்திரி சுட்டமா சுத்திட்டே இருக்கும். ஹஸ்லி அப்படின்னா இப்பயே ஆஃப் பீட்ல இருக்கும். என்ன சொன்னு அப்படின்னு அப்போ இன்னும் ஆஃப் பீட்லேயே இருக்கும். ஏன்னா எங்கேயுமே ப்ராம்ப்ட் பண்ணல, யாருமே ப்ராம்ப்ட் பண்ணல. நான் சிங் சவுண்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். டப்பிங் இல்லாத படங்கள் நிறைய நான் பண்ண, முக்கால்வாசி ரகு தாத்தா பண்ணேன். அதுல இருந்து எல்லாமே தமிழ்லையும் ஹிந்தியில் எல்லாமே நான் பண்ணேன். 3 சீரீஸுமே சிங் சவுண்டு தான். ஸோ ஆனால் சிங் சவுண்ட் இல்லாமையே இந்த பொண்ணு வந்து ப்ராம்ப்ட் வாங்காமல் பண்ணிச்சு. ஃபன்னியஸ்ட் பார்ட் என்னன்னா, எனக்கு வந்து லாங் கான்வர்சேஷன்ஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி கான்வர்சேஷன் வித் மதன். ஸோ எனக்கு தெரியும் இந்த வேர்டில் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் போச்சு சொன்னால் என்னோட கியூ. ஸோ அப்படியே மைண்டில் இருக்கும், என் டயலாக் எல்லாம் படிக்கும். அவங்க இன்னும் சொல்லும் எனக்கு தெரில. ஸோ நான் எக்ஸ்பிரஷன் போடணும், அதுக்கப்புறம் போச்சுன்னு சொன்னால் என்னோட கியூ. ஆனால் இவங்க தமிழ் தெரியல. ஸோ இவன் இம்ப்ரவைஸ் பண்ணும். ஸோ இவங்க இம்ப்ரவைஸ் பண்ண அந்த போச்சு வேர்டு, அந்த போச்சு வேர்டு கிடையாது. ஸோ இவங்க சொல்லும், அப்போ நான் இப்படியே இருக்கும். ஸோ ஏன் சொல்லு அப்படி நான் சொன்னேன் இல்லை அந்த வேர்டு இங்கே. இந்த ஃபர்ஸ்ட் டைம் ரொமான்ஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கும் தெரியுமா? கேமரா ஆமாவா, சுத்தி ஆளுங்க இருப்பாங்க, கேமரா இருப்பாங்க. ஸோ அந்த ரொமான்ஸ் போர்ஷன்லாம் எப்படி நீங்க ஷூட் பண்ணீங்க அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்ப பேசும்போதே கூச்சமா இருக்கு அவருக்கு. வரமாட்டேங்குது. ரொமான்ஸ் அவ்வளோ ரொமான்ஸ் இல்லை, ஒரு சீன்ல எப்படி இருக்கும். மற்றபடி அதான் சொன்னேன், இந்த கேரக்டர் எப்படின்னா வந்து பொண்ணுகிட்ட பேச தெரியாது. அந்த மாதிரி கேரக்டர் அந்த மாதிரி அதனால எனக்கு கொஞ்சம் ஈஸி ஆயிடுச்சு. நான் நேச்சுரலா பிஹேவ் பண்ணுவேன். ஸோ அதனால அப்படிதான் இல்லையா? ஆனா விக்ரம் ப்ரோட இன்ஸ்டாகிராம்ல வர்ற பொண்ணுங்க கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா அப்படி கிடையவே கிடையாது மாதிரி இருக்கு. அதனால அதனால ஒரு கெமிஸ்ட்ரி வந்தோடனே ஹீரோ ஹீரோயின் அப்படிலாம் இல்லை, நாங்கள் அப்படியே ஃப்ரெண்ட்லியாக மேட்ச் ஆகிட்டோம். ஈஸியாக வந்து என்கிட்ட சொல்லி காமிப்பா, நாங்கள் நடிச்சு காமிப்போம். அது ஒரு கனெக்ட் ஆயிடுச்சா, அதனால இன்னும் கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு இது பண்ணுறதுக்கு. ரொமான்ஸிங் கேட்டேன், பட் வைக்கல. ஏன் டேரக்டர் அவர் போறாம நீ மட்டும் ஜாலியா இருக்குடா? சீரியஸா அந்த சீன்லாம் பார்க்கும்போது ஆமா தானே, இதுக்கெல்லாம் இப்ப ரியாக்ட் ஆகுறாரு டேரக்டர். அவரோட சீன் தான் ஆனா வைலிரியும் நான் மட்டும் ரொமான்ஸ் ஒரு நாள் டேட்டு அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணி தான் நம்ம அந்த ரொமான்ஸ் நம்ம அரைவ் ஆகும்ல. அதனால அது படத்தில் அந்த ஒரு இடத்துல மட்டும் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் சீக்வன்ஸ் இருக்குது, அங்கே மட்டும் அந்த ரொமான்டிக் சீன்ஸ் இருக்கும். நம்ம லைக் ஆன் கேம் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இப்போ கருடனில் சூரி சார் மாதிரி, மதராசி படத்தில் சிவகார்த்திகேயன் சார் மாதிரி ஒரு ஆக்டிங் கோச்சாக இருக்கும்போது அவங்க நம்ம ஒன்று சொல்லி கொடுத்து அவங்க நடித்து அது ஸ்க்ரீனில் பிளாஸ்ட் ஆகி அது ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லையா? ஒரு ஆக்டிங் கோச் அது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அதை பற்றி அதாவது இப்போ ஒரு ஐடியாவாக கொஞ்சம் வேறு மாதிரி யோசிக்கிறாங்க எல்லாரும். ஆக்டிங் கோச்சுனா இப்போ அவங்களுக்கு நடிக்க தெரியாதா? அப்படி அர்த்தம் கிடையாது. ஆக்டிங் கோச்சுக்கு நடிப்பு சொல்லிக் கொடுக்குறதுக்கான ஒர்க் ஷாப் பண்ண போகிறதில்ல. அவர்கிட்ட நம்ம அவங்ககிட்ட அந்த கேரக்டருக்கு தான் டிசைன் பண்ண போகிறோம். இந்த கேரக்டர் இதெல்லாம் எல்லாம் நினைப்பாங்க, இத்தனை படம் நடிச்சு சூரியக்கு நடிக்க தெரியாதா, இத்தனை படம் நடிச்சு சிவகார்த்திகேயன் நடிக்க தெரியாதா? அப்படி கிடையாது. யாருக்கும் எனக்கு நான் போய் நடிக்க போகிறப்ப எனக்கு ஒரு ஆக்டிங் கோச் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க வந்து ஓவரால் டேரக்டரோட ஒரு ஆள் உட்காந்து வேலை நான் உட்காந்து டேரக்டரோட உட்காந்து எல்லா கேரக்டர்ஸுக்கும் ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். ஒர்க் பண்ணிட்டு கொடுக்குறப்ப ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான் விஷயம். அதே மாதிரி அவங்க எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. நான் ஜிவி பிரகாஷ் அவருக்கு பண்ணியிருக்கேன், சித்தார்த்து சித்தா படம் ஃபுல்லாக நான் தான் பண்ணேன். எல்லா ஆக்டருமே எங்கேயுமே யாருமே வந்து இவன் இதை சொல்கிறது அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே எனக்கு அப்படி அமையுதா இல்லை இனிமேல் தான் பேடெல்லாம் நடக்க போகிறது இல்லை. எனக்கு எல்லா ஹீரோவும் குட்டாக தான் இருந்திருக்காங்க.
எந்த வேணும்னு சொல்லலாம், நான் தைரியமாக போய் சொல்லுவேன். நான் வந்து இவர்கிட்ட சொன்னேன் அப்படின்னு நினைப்பாரு, அப்பெல்லாம் யோசிக்க மாட்டேன். என் வேலையாக தானே சொல்கிறதுக்கு தான் எனக்கு கூப்பிட்ருக்காங்க. அதனால் நான் போய் இந்த கேரக்டர் டிசைன் பண்ணலாம். அப்போ கருடன்லாம் வந்து அவருக்கு வந்து வாக்கே வந்து இப்படி தான் வச்சுருப்போம். ஏன்னா அது ஒரு டாக் தான் ஃபீல் அப்படி அனிமல் அப்படின்னாங்க. ஸோ டாகுங்கிற விஷயத்தை உள்ளே வச்சுருவோம். ஆனால் டாக்னு ஆடியன்ஸுக்கு தெரியணும் அவசியம் இல்லை. ஆனால் வேறு மாதிரி இருக்காப்புல, விடுதலை மாதிரி இல்லையே, வேறு மாதிரி தெரியாரு, அது வந்தால் போதும். ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டியாக வாக் மாற்றுவோம், வாய்ஸ் ஒர்க் பண்ணலாம், இப்படி ஏதாவது ஒன்று ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே ரொம்ப ஓப்பனாக இருப்பாங்க. இப்போ இந்த படம் பண்ணுறப்ப அடுத்த படம் ஸ்கிரிப்ட் தான் இதுக்கு நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா எஸ்கேவும் சொல்லியிருக்காரு, இப்போ சூரியவும் சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஆர்வமாக தான் இருக்காங்க. சூப்பர். அவங்க ஆர்வமாக இருக்கா தான் நம்ம பண்ண முடியுது. கரெக்ட். இல்லைன்னா பண்ண முடியாது. அது நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த நாய் மேட்டர் எனக்கு ஹிட் ஆகுது. கருடன் படத்துல அவருமே நாய் தான் சொல்லி ஆமா. நாடையில இருந்து எல்லாமே வந்து ஆமா, அதை அப்படிதான் ஃபிக்ஸ் பண்ணோம். அது சொன்னதுக்கு அப்புறம் ஹிட் ஆகுது. சூப்பர் பிரதர். ஸோ வந்துடலாம் பிரதர். பிக் பாஸ் அது மறக்கவே முடியாத ஒன்றா இருக்கும். லைஃப்பில் ஒரு சின்ன ஒரு சேஞ்சிங் கொடுத்த ஒரு டேர்னிங் பாயிண்ட்டில் அது ஒன் ஆஃப் த ஒன்று அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம் இல்லையா? ஸோ இப்போ பார்க்குறீங்களா அந்த சீசன்லாம் போயிட்டு இருக்கு, கண்டிப்பாக கேட்பாங்க. நான் பார்க்குறேன், நான் இந்த ப்ரோமோ பார்க்குறது தான் உள்ள பார்க்குறது. சூப்பர். அது வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அது கிடைக்கிற ஒரு அது கொடுக்குற ஒரு ஃபேம் ஒன்று இருக்குல்ல, அது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது? மோஸ்ட்லி நெகட்டிவ் ஃபேம் தான் இருக்குது. பாசிட்டிவ் இருக்கு, பாசிட்டிவ் கொஞ்சம் இருக்கு. ஆனால் அதான் சொன்னேன், அது ஒன்று கிரியேட் பண்ணுவோம். நான் சொன்ன மாதிரி பிபி எந்த அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னா, சீரியல் இருந்துட்டு படத்துல ஹீரோ நடிக்கிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும்ல, அந்த டைம் எனக்கு ரொம்ப சுருக்கி கொடுத்துருச்சு. ஓகே. இந்த 3 மாசம் உள்ள போயிட்டு வந்தது என் ஃபேமை மாத்திடுச்சு, சீரியல் ஆர்டிஸ்ட் மாத்தி விட்டுருச்சு. அது மூலியமா தான் அதுக்கப்புறம் தான் மற்ற அப்ரோச் சிவகுமார் சார் பேசினாங்க. அவருக்கு பர்சனலாக அவங்களும் பிக் பாஸ் பார்ப்பாங்களானே தெரியாது, அவர் எல்லாத்துக்கும் பார்த்துருக்காரு. கூப்பிட்டு பேசினாரு, எனக்கு பிடிக்கும் உங்களை பார்க்கலான்ட்டு. அப்புறம் ஹாட்ஸ்பாட் டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக், அவரு ஹாட்ஸ்பாட்டோட சக்ஸஸ் மீட்டுக்கு எல்லாத்துக்குமே இன்வைட் பண்ணாரு எனக்கு பர்சனல். ஸோ இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே சில பேருக்கு வந்து என்ன தெரிய வச்சுது. ஏன்னா சில பேர் சீரியல் பார்க்க மாட்டாங்க இண்டஸ்ட்ரியில். ஸோ பிக் பாஸ் மூலியமா அது கொஞ்சம் இதானோடனே என் ஃபேஸ் இதாக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் உள்ள நிறைய பேருக்கு பிடிக்குமா என்ன, ஓகே அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட்லாம் வர ஆரம்பிச்சுது. நான் ரெடியாக இல்லை ஃபர்ஸ்ட்டு, நம்ம ஹீரோக்கு நான் ரெடி ஆகலையோ அப்படின்றது. நமக்கு இப்போ வருமா ஃபிசிக்காகவும் சரி பார்க்கறது, அதுவும் வாலியன் ஷோரில் ஒரு கடைக்குட்டியா அந்த அப்படிதான் பார்ப்பாங்க. அந்த பார்வையை மாற்றணும், நிறைய விஷயம் இருக்கு இல்லையா? அப்போ ஹீரோவை ஃபர்ஸ்ட் கூப்பிடுவாங்களா, இல்லை நம்ம படத்துல சின்ன சின்ன ரோல்லாம் பண்ணணும், கேரக்டரா பண்ணி அப்புறம் தான் வந்து அதை ப்ரூவ் பண்ணிட்டு தான் உள்ள ஹீரோ நடிக்க முடியுன்றதான் நான் கால்குலேட் பண்ணது. ஐயாவோட ஷோட்டாப்ல அதில் வாங்க ஏறு அப்படின்ட்டாப்ல அப்போ ஓகே நம்ம ரெடி ஆகிட்டோம் அப்படின்ட்டு. இது வந்ததுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த ஸ்கிரிப்ட் வர ஆரம்பிச்சு. இந்த மாதிரி பிபி அது ஒரு ஹெல்ப் பண்ணிச்சு, ஒன்று ஒரு மேஜிக் பண்ணிச்சு. திட்டினாலும் சரி இது பண்ணாலும் சரி, பட் எனக்கு நல்ல விஷயம். அது இந்த 10 விரலுக்குமே எல்லாமே ஒரு மாதிரி இருப்பாங்க. எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நம்ம இருக்க முடியாது. நம்மளை பிடிக்கிற 2 பேருக்கு நம்ம உண்மையாக ஜாலியாக சந்தோஷமாக இருந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ ஹாப்பி டீமை மீட் பண்ணதில். அண்ட் கண்டிப்பாக படம் வந்து ஜனவரி 2ஆம் தேதி வருது. எல்லாரும் மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள், ஓடிடி வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இது மாதிரியான படங்கள் நிறையா வந்து இந்த மாதிரி டீமால் எடுக்க முடியும் அப்படிங்கிறதா உண்மை இல்லையா ஹஸ்லி? வெல்கம் டு தமிழ் சினிமா. நிறைய படங்கள் வந்து நீங்கள் பண்ணணும், கேரளாலையும் சரி இங்கேயும் சரி. விக்ரம் ப்ரோ நிறைய படம் பண்ணணும் ப்ரோ, என்டர்டைன்மெண்ட் பண்ணணும். ராஜேஷ் ப்ரோ உங்களுக்கும் உங்களோட பணியும் தொடரட்டும். ஸோ வாழ்த்துக்கள் டீம். கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி படமாக வர என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ.